சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் ரதியல்லாஹு அன்ஹு ரதியல்லாஹு அன்ஹா அலைஹி வசல்லம் ரஹிமஹுல்லா. இப்படியெல்லாம் ஏன் சொல்றோம், இந்த வார்த்தைகளோட அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நல்லவர்களை ஞாபகப்படுத்தி பேசும்போது அவங்கள வாழ்த்தக்கூடிய இஸ்லாமிய பண்பாட்டை தான் இந்த வார்த்தைகள் குறிப்பிடுது. முகமது நபியுடைய பெயரை அடுத்து வரக்கூடிய சல்லல்லாஹு அலைஹி வசல்லம், இதனுடைய பொருள் அல்லாவின் அருளும் சாந்தியும் அவர்கள் மீது உண்டாவதாக. நபி தோழர்களுடைய பெயர்களை அடுத்து வரக்கூடிய ரதியல்லாஹு அன்ஹு, இதனுடைய பொருள் அவர் மீது அல்லாஹ் திருப்தி அடைவானாக. நபியுடைய மனைவிமார்கள் தோழிகள் பெயர்களை அடுத்து வரக்கூடிய ரதியல்லாஹு அன்ஹா, இதனுடைய பொருள் அவர் மீது அல்லாஹ் திருப்தி அடைவானாக. நபிக்கு முந்தைய தூதர்கள் நல்லவர்களுடைய பெயர்களை அடுத்து வரக்கூடிய அலைஹி வசல்லம், இதனுடைய பொருள் அவர்களுக்கு சாந்தி உண்டாவதாக. மரணிச்ச அறிஞர்கள் பெரியவர்களுடைய பெயருக்கு பின்னால வரக்கூடிய ரஹிமஹுல்லா, இதனுடைய பொருள் அவர் மீது அல்லாஹ் கருணை காட்டுவானாக. இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம அருள்மறை குர்ஆன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.